ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று ஒரு அருமையான திருக்கோவில். அது எப்படிப்பட்ட திருக்கோயில், யாரா இருக்கும்? இந்த புரட்டாசி மாசத்துல ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோயில், திருச்செங்கோடு. எடுத்த உடனே எல்லாருக்கும் மனசில் இந்த கண்ணனுடைய அழகை இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அனுபவிச்சிருப்போம். அந்த கண்ணன் அழகு, அதுவும் பாமா ருக்மணியோட சேர்ந்திருக்கிற அழகு. வேணுகோபாலன், வேணு என்றால் புல்லாங்குழல வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு பேர் வேணு. வேணுகானம். லட்ச தீபம் ஏற்றி அந்த முக அழகை காணும் தவம். கிருஷ்ணன் மட்டும் தவம் இருந்தால் தான் கிடைப்பார். நீங்கெல்லாம் செய்த தவம் இன்று அருள்மிகு திருச்செங்கோடு வேணுகோபால சுவாமியினுடைய அழகை ஒரு அருமையான பாடல் இசையோடு, ஏன்னா இறைவனுக்கு இசை பிடிக்கும், இசையாய் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இசை சமர்ப்பணத்தோடு இந்த நிமிடங்கள் அருமையான பாடலோடு பாருங்க. உலகம் மெய்மறந்து போகக்கூடிய வினாடிகளாக இது இருக்கும். பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். शन्नो अस्तुद्धिपते शञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். குணசீலம் கொண்டாடும் கோலாகலம், திருமார்பில் தாயாரின் வைபோகம். குணசீலம் கொண்டாடும் கோலாகலம், திருமார்பில் தாயாரின் வைபோகம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. குணசீலமே வைகுண்டமே, குணசீலமே வைகுண்டமே. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆராவமுதனுக்கு பிரம்மோற்சவம். அலை பாய்கிறது கண்ணா, அலை பாய்கிறது. நமக்கு அலை பாயுது. என்னன்னா, உன் வேணுகான மதில் என் மனம் உன்னை நாடி தீர்க்கையில். அதாவது என்ன சொல்றாருன்னா, குசேலர் தன்னுடைய இறைவனை காணும் பொழுது, இறைவன் என்று சொல்வதை விட நண்பனை காணும் பொழுது பார்க்க போறார். எறும்பென வரிசையில் நிற்கிறார். எறும்பெல்லாம் வரிசையாக எவ்வளோ கரெக்டாக நிற்குமோ அந்த மாதிரி வரிசையில் நின்று
நான் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த உலகை இயக்கும் மாய வண்ணன் அடியனுடைய அன்பு பரிசை ஏற்பதற்கு தயாராக இருப்பானா என்ற ஏக்கத்துடன் ஏங்கி அவனுடைய விழிகளுக்கு கட்டி அரவணைக்கும் அருள் காட்சி கொண்ட கண்ணபிரானினுடைய அருள் கடாட்சத்தை எந்த மொழியில் எவராலும் வர்ணிக்க இயலாது. அந்த மாதிரி ஒரு கண்ணனுடைய பெருந்தன்மை, கண்ணனுடைய அருள் கடாட்சம். குறை கேட்டவுடன் கண்ணன் வருவான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான் கீதையில் கண்ணன். அந்த தெய்வம் சொல்லியிருக்கு, நான் வருவேன் அப்படிங்கிற ஆணையிட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய. ஒவ்வொருத்தருக்கும் கண்ணன் அறிவாய் வருவான். யாராவது ரொம்ப படித்து அவங்க வேலை பார்க்கணும்னா கண்ணன் அறிவாய் வருவான். யாராவது தன்னுடைய உடல் உழைப்பால் மேலே வரணும்னு நினைச்சா எனர்ஜியாக வருவான், சக்தியாக வருவான். யாராவது தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி வெற்றி அடையணும் நினைத்தால் முயற்சியாக கண்ணன் வருவான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தரக்கூடிய நமது கண்ணபிரான் இங்கே வேணுகோபால சுவாமியாக தன்னுடைய தம்பதிகள் சமேதமாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத இந்த அருள் கடாட்சம் கொண்ட இந்த கண்ணபிரானை வணங்குவதால் சந்தோஷமா மனிதன் இருக்கிற இடத்துல யாசகம் கேட்டாலே கிடைக்காதது உண்டா? இல்லை. ஆனால் இந்த இடத்துல மகாபுருஷன் நம்மை இயக்கும் சூத்திரதாரி விதி என்னும் சதுரங்கத்தில் நம்மை ஆட்டுவிக்கும் கைகளால் பொம்மைகளாய் இருக்கும் நம்மை விதி என்னும் சதுரங்கத்தால் நகர்த்தி செய்யக்கூடிய சூத்திரதாரியாய் விளங்கும் இந்த நாடக மேடைக்கு தலைவனாய் நிற்கும் நம் கண்ணபிரான் இங்கே சந்தோஷமாய் இருக்கிறான். ஆவணி ரோகிணியில் கண்ணனின் அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியிலே கண்கவர் அலங்காரம். ஆவணி ரோகிணியில் கண்ணனின் அவதாரம், ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியிலே கண்கவர் அலங்காரம். புனிதம் மிகுந்த புரட்டாசியிலே சனிவாரம் விரதம். புனிதம் மிகுந்த புரட்டாசியிலே சனிவாரம் விரதம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது ஸ்ரீவைகுண்டம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது குணசீலம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது ஸ்ரீவைகுண்டம். தரிசனம் காணும் பக்தர்க்கு தெரியுது குணசீலம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. குணசீலமே வைகுண்டமே. குணசீலமே வைகுண்டமே. ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். கார்த்திகை திருநாளில் தீப அலங்காரம். கண்ணனின் துவாரகையாய் மாறிடும் குணசீலம். கார்த்திகை திருநாளில் தீப அலங்காரம். கண்ணனின் துவாரகையாய் மாறிடும் குணசீலம். வைகுண்ட ஏகாதசி விரதம் தந்திடும் பரமனின் பரமபதம். வைகுண்ட ஏகாதசி விரதம் தந்திடும் பரமனின் பரமபதம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பிரம்மானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.
காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். ஆனந்த வெள்ளம் பொங்கும் காவிரியில் ஆறாவமுதனுக்கு பிரம்மோற்சவம். गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. पंडरी विठ्ठला पांडुरंग विठ्ठला पुंडरीकाक्षा राधे कृष्णा. पंडरी विठ्ठला पांडुरंग विठ्ठला पुंडरीकाक्षा राधे कृष्णा. पांडवदूता हे वनमाली भक्तवत्सला राधे कृष्णा. पांडवदूता हे वनमाली भक्तवत्सला राधे कृष्णा. गोपाल बाल कृष्ण लीला भजे जय गोपी जन प्रिय लोला भजे. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. नंदनंदना नवनीत चोरा सुंदर वदना राधे कृष्णा. नंदनंदना नवनीत चोरा सुंदर वदना राधे कृष्णा. मदन गोपाला मंगलमूर्ते मधुसूदन हरि राधे कृष्णा. मदन गोपाला मंगलमूर्ते मधुसूदन हरि राधे कृष्णा. गोपाल बाल कृष्ण लीला भजे जय गोपी जन प्रिय लोला भजे. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा. गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा.
कालियनर्तन कंसनिषूदन गोवर्धनधारी राधे कृष्णा कालियनर्तन कंसनिषूदन गोवर्धनधारी राधे कृष्णा कुचेलरक्षित कुबेर वन्दित गोकुलनन्दन राधे कृष्णा कुचेलरक्षित कुबेर वन्दित गोकुलनन्दन राधे कृष्णा गोपाल बाल कृष्ण लीला भजे जय गोपी जन प्रिय लोला भजे गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय राधे कृष्णा करुणा सागरा कमला नायका गीतामृत हरि राधे कृष्णा பாமா ருக்மணி கோவிலில் இங்கே நினச்ச காரியம் நடக்கும், பூர்த்தி ஆகும், குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும், சௌபாக்கியமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சீட்டு ஆசீர்வாதம் இருப்பீங்க. தைப்பூசம் நடக்குது, வைகுண்ட ஏகாதசி நடக்குது, கிரிபாலம் நடக்குது. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மனசு வரும். ஏன்னா இறைவன் எந்த இடத்துல சந்தோஷமாக அவதாரம் பண்ணியிருக்காரோ அந்த இடத்துல கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும். நம்ம என்ன கேட்க போகிறோம்? மன நிம்மதி, சந்தோஷம், அறிவு, மகிழ்ச்சி, இதெல்லாம் கேட்கணுமான்னு சொல்லி ஒரு தடவை காலையில் பூஜையில் கேட்க போகும் பொழுது அர்ஜுனனிடம் பகவான் கேட்குறார், நிராயுதபாணியாக இருக்கிற கிருஷ்ணன் வேணுமா, இல்லை ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிற படை வீரர்கள் வச்சுக்கிற அவர் வேணுமா? அப்போ அர்ஜுனன் சரியாக கேட்குறான், இந்த வாழ்க்கையில் எனக்கு வெற்றிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மட்டும் கூட இருந்தால் போதும் என்று சொல்கிறான். எப்பேற்பட்ட விஷயம்! அதில் என்ன காரணம்னா நம்மளும் அதைத்தான் கேட்கணும். பணம் வேணும், வாழ்க்கை வேணும், வசதி வேணும், இதெல்லாம் வேணாம். கிருஷ்ணா நின் அருள் போதும், கோவிந்தா உன் வாழ்வில் ஏற்கக்கூடிய அனைத்து சூத்திர தர்மங்களையும் நின் கருணையால் நடக்க வேண்டும் அப்படின்னு அந்த மகாவிஷ்ணுவினுடைய பாதத்தில் பணிந்து உனது அருளால் உன் வெளிக்கோளம் திருக்கோலம் கண்டு உன் மார்பினில் மனதாக என்னை ஆட்கொள்வாயாக என்று ஆண்டாள் வேண்டிய திருப்பாவைகளை தினமும் ஜெபிப்பார்க்கு தீதொன்றும் வாராது என்ற அருமையான செய்தியை சொல்லி இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணனுடைய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய மகா புருஷன், லட்சண தேவன், ரட்சிக்கும் கடாட்சன், கார்கோடக சம்ஹாரன், இப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய நமது கிருஷ்ண பகவான் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான். கீதையில் மட்டுமல்ல, நம் வாழ்வில் கூப்பிடும் குரல் நம்பிக்கையான குரலாக இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு கிருஷ்ணன் தேரோட்டியாய் மட்டுமல்ல, நம்மை வாழ்க்கையின் சீரோட்டமாக கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கைக்கு நகர்த்தி செல்ல கிருஷ்ண பக்தி தேவை என்று சொல்லி உங்களுடைய அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.